கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை லூக்கா நற்செய்தியாளர் 11ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம். என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிராணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். என் அன்பு இறைமக்களே, வாசிக்கப்பட்ட இந்த வசனம் லூக்கா நற்செய்தியாளர் அந்த 11ஆம் அதிகாரத்திலே சீடர்களுக்கு பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த வருகின்ற போது ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு நண்பன் என் வீட்டுக்கு வந்திருக்கிறான், அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும், 3 அப்பங்கள் கடனாக வேண்டும் என்று மற்ற அருகில் வசிக்கிற நண்பனிடத்திலே இரவு நேரத்திலே போய் உணவு கடன் கேட்பதை இங்கு பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், அன்பு, நண்பனிடத்தில் இருக்கிற அன்பு வெளிப்படுகிறது. பசியா வந்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை வெளிப்படுகிறது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வெளிப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தன்னையே வெறுமையாக்கிக் கொண்டு அவமானப்படுத்திக் கொண்டு தனக்கென்று உதவி கேட்காமல் அடுத்தவர்களுக்கு உதவி கேட்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் சிந்தனை இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சம்பவத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். எனது அன்பு இறைமக்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் உபசரிப்பை இந்த அளவுக்கு இந்த நேரம் வரைக்கும் நம்ம எப்படி செய்யறோம்? பசியா வரவங்களுக்கு உணவு கொடுக்கிறோமா? இல்ல நம் மூலமாக மற்றவர்களுக்கு உதவியை பெற்றுத் தருகிற மக்களாக இருக்கிறோமா என்று பல காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதை உங்கள் முன்பாகவே ஒரு கேள்விக்குறியாக இதை வைக்கிறேன். நீங்களும் நானும் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.